குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி வெலாட்டைல் பயங்கரமாக இருந்தது. ஆனால் எவ்வளோ பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்தது. அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த பக்கமும் வாழ விடலை, இந்த பக்கமும் வாழ விடலை. ஆப்ஷன் பையரை நம்மளை எல்லாரையுமே. ஏன்னா மார்க்கெட்டு அந்த 100 பாயிண்ட்டுமே ஹை வெலட்டைலாக இருந்தது. ஸோ இதை போட்டுட்டு கம்முன்னு இருக்கலான்னாலும் முடியல, இல்லை இதை போட்டுட்டு விட்டுலானாலும் முடியல. ஸோ எந்த பக்கமும் இல்லாமல் இன்றைக்கி போட்டு 9:15 இருந்து 2:45 வரையும் அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்தான். 25,750 வர்றது, 25,850 இதுக்குள்ளேவே 2:45 வரையும் இருந்ததுங்க. நான் கூட என்னடா மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, பிஜேபி வின் ஆகிருக்கு, மார்க்கெட்டு வந்து ஒரு 120 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, ஆளுங்கட்சிக்கு இவ்வளோ தான் பவராக, அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்ததுங்க 3 மணிக்கு அசுர வேகத்தில் ஒரு கேண்டில். அவன் பாருங்க, 25,766 அங்கே இருந்து 25,940, இதில் ஒரு 40, இதில் ஒரு 106 பாயிண்ட்டுங்க. ஜஸ்ட்டு ஒரே கேண்டில், 3 மணிக்கு வந்த கேண்டில். இதில் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் பிடிச்சி குமுறடி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டு 2:45 வரையும் சரியான பீரிஷ் மூமெண்ட்டில் தான் இருந்தது. அந்த 3 மணி கேண்டில், நான் அப்போது லைவில் தான் இருந்தேன். சரன்னு 25,860 போயிட்டான். ஜஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே அங்கே போய் ஹோல்ட் ஆச்சு. மீதி ஏறினது தான் இந்த 3:15 வரையும். ஸோ பிஜேபியோட வின்னிங்க்கு இன்றைக்கான இந்த கேண்டில் 3 மணி கேண்டில் தான் பிஜேபி வின்னிங் அப்படின்றதுக்கான மார்க்கெட்டோட ஆல்மோஸ்ட் வெலாட்டிலிட்டி அந்த ஒரு கேண்டில் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நான் நினச்ச மாதிரி ஹை வெலாட்டிலிட்டி இருந்ததே தவிர நம்மளோட அந்த சப்போர்ட்டுக்கும் வரல, ரெசிஸ்டண்ட்டுக்கும் வரல. அந்த சப்போர்ட், அந்த கேப்பை ஃபில் பண்ண வருவான்னு நானும் வெயிட் பண்ணேன். 25,735 வரையும் வந்தான். இன்னும் ஒரு 20 பாயிண்ட் வந்திருந்தானா மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி மேலே தான் போயிருக்கும். இந்த 3 மணிக்கு வந்தது பார்த்திங்களா, அது மாதிரி வந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கவே இல்லை. அதுதான் நான் எப்போயுமே சொல்லுவேனே, மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. கோடெல்லாம் போட்டு, ரோடெல்லாம் போட்டு, பெயிண்டெல்லாம் பண்ணி வச்சுருப்போம் இது வரையும் வருவான்ட்டு. ஆனால் வரமாட்டான். இது இந்த மாதிரியா ஏமாறுறது எவ்வளோ தடவை இந்த மாதிரி. சரி, அதில் இது ஒன்று, அவ்வளோதான் அப்படின்னு விட்டு போக வேண்டியது தான். இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி மார்க்கெட் ஹை வெலாட்டிலிட்டி. எந்த பக்கம் போட்டிருந்தாலும் மார்க்கெட்டு வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 9:15 கேண்டில் வந்தவொடனே அவன் புல்லிஷ், அப்படியே புல்லிஷாக மாறிச்சு. அடுத்த கேண்டிலும் புல்லிஷ் ஆகிடுச்சு. அந்த கேப்பில் ஓப்பன் ஆனதை கேப்பை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே தாங்க இருந்தான். செம மொக்கையாக இருந்தது. அந்த 100 பாயிண்ட்டு மட்டும் ஸ்பீடாக இறங்கிட்டோம் ஸ்பீடாக இறங்கிட்டோம் இருந்தது. இந்த மார்க்கெட்டு இன்றைக்கி 2:45 வரையும் மார்க்கெட் இவ்வளோ தான், 100 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. வரும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது, ஆனால் இந்த மாதிரி வரும்லாம் தோணலை. எஃப்ஐஸ் டிஐஸ் வந்து மொத்தமே இங்கே வந்து தான் காசை கொட்டிட்டாங்க பொழுது. ஏத்தரா என்ன அப்டக்கல்ஸ் வந்தாலும் அச்சு தூள் கலப்புன்ட்டு மாதிரி பாட்னு ஏறிக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் அதை லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பார்க்க தான் முடிஞ்சுது, ஒன்றுமே பண்ண முடியல. போய் ஒரு கால் எடுப்போம், எப்போ வேணால் அது ரிவர்ஸ் ஆகிடுமோன்னு ஒரு பயம். அதனால் 7 பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இந்த நிஃப்டி 50 அப்படின்னா அப்போ சென்செக்ஸோட அந்த வேகம் எப்படி இருந்திருக்கும். அவன் பாருங்க, 84,100 இருந்தான், 84,650, 700 வரையுமே போயிட்டான். 600 பாயிண்ட்டுங்க. அப்பா, 600 பாயிண்ட்டுன்றது என்னங்க சாதாரணமாங்க கால் ஹவரில் சென்செக்ஸு. ஐயோ, ரொம்ப ரேர் இந்த மாதிரி வந்தது, ரொம்ப ரேர்.
இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து 600 பாயிண்ட் வந்து ஒரு 1/4 ஹவரில் வர்றதுன்றது மிராக்கல். ஷேர் மார்க்கெட்டோட மிராக்கல். வரும், அது மொத்த நாளுக்கு சேர்த்த மாதிரி வரும். 6 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 600 பாயிண்ட் 700 பாயிண்ட்டுன்னு வரும். ஆனால் ஒரே ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ரேலி வர்றது ரொம்ப வருஷம் கழித்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ இதுவும் இதிலெல்லாம் யாராவது ஒரு ஆப்ஷன் நம்ம கால் ஆப்ஷன் பையர்ஸ் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்றைக்கி சொர்க்க நாள். ப்ராஃபிட்டோட உச்சக்கட்டத்துக்கே போயிருக்கலாம். என்ன மாதிரி ஏற்றம், செம ஏற்றம். ஸோ இவனும் நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ண வரவே இல்லை. இன்றைக்கி எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நம்ம சொன்ன சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு வரவே இல்லை. அந்த பிட்வீன் ஸ்பேஸ்லேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அதில் ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு பெரிய புயல் ஓஞ்ச மாதிரி ஒரு பெரிய புயல் வந்து பையிங் சைடில் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. பாதி ஆப்ஷன் செல்லரை காலி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி என் ஃப்ரெண்டெல்லாம் பலத்தை அடிங்க. ஆப்ஷன் செல்லர் தான் இந்த நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணியிருக்கான் 25,800. அந்த 25,800 வந்து அவன் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க வரையும் லாபத்தில் தான் இருந்திருக்கான். எது வரையும் அப்போது 2:45க்கு அவன் எங்கே இருந்ததுன்னா மார்க்கெட்டு 25,654 என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கான். சரி, 2:45க்கு இவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில் வருது, சரி அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுட்டுருக்கான். அவன் லூசு பையன், அவன் பார்க்க கூட இல்லை பொழுது மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் அவன் ஏறி போனான். 17,000 லாஸ் அவனுக்கு. நல்ல வேலை நடுவில் வந்துட்டுருக்கான். 3:05க்கோ 3:06க்கோ வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்குள்ளே அங்கே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்குள்ளே போயிடுச்சே 17,000 லாஸு. அதிகமாகவே வந்திருக்கும். அவன் ஏற்கனவே ப்ராஃபிட்டில் இருந்ததுனால 17,000 காட்டுதான். அது அவன் கிரீடியால் எடுத்திருக்கான். அவனுக்கு ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கு. அந்த 1:30 மணி வந்த கேண்டலுக்கே அவனுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுதான் ஆசை, ஓவர் ஆசை. அதை தான் நான் போட்டு அனுப்பிச்சேன். ஏன்டா எத்தனை வாட்டி அடிபட்டாலும் உங்களுக்கு அந்த பேராசை போவாதா அப்படின்னு போட்டுருவேன். கிளாஸ்மேட் தான் அவன், அதனால் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆப்ஷன் பையர், சரி நீ ஆப்ஷன் பையர் நம்மளாவது ப்ராஃபிட் பண்ணுமான்னா நம்மளும் இல்லை. நீங்கள் ஆப்ஷன் செல்லர், சரி நீங்களாவது பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் இல்லை. அப்போ இந்த மார்க்கெட்டு என்னத்துக்கு தான் இது ஏறிக்கணும் இறங்கிக்கணும்? எவன் உயிரை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இவ்வளோ இவ்வளோ வெலாட்டிலிட்டி? ஒரு பெரிய ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு ஒரு வெலாட்டைல் நடந்திருந்தால் கூட சரி, இவ்வளோ பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் நடுவுலன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 வெறும் 100 பாயிண்ட்டு தாங்க இன்றைக்கி. அந்த 100 பாயிண்ட்டுக்கு அவ்வளோ வெலாட்டைல் பண்ணி பாதி பேர் உயிரை இன்றைக்கி எடுத்துகிட்ருப்பான் இந்த எலெக்ஷன் டே. அதுவுமா இதுதான் நிஃப்டி 50ல் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். ஏன் நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் டவுனில் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னா, நேற்று யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் சரியாக டவுனு. ஏன் டவுன்னா, நம்ம ஜெரோம் பவல் வந்து ரேட் கட்டு வந்து டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியே போச்சுன்னா மார்க்கெட்டோட நிலவரத்தில் ரேட் கட் டிசம்பர் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொன்னதுனால தான் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டுமே இறங்கியிருந்துங்க. நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன்ல, வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு அப்படின்னுவல்ல. இன்றைக்கி ஒரு விதிவிலக்கு என்னென்னா, வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இறங்கி தான் இருக்குது. ஆனால் நம்ம என்எஸ்சி நிஃப்டியும் பிஎஸ்சி சென்செக்ஸும் மட்டும் ஏறி இருக்குது. பெரிய இமாலய ஏற்றம்லாம் இல்லை. இவன் ஒரு 30 பாயிண்ட்டு, அவன் ஒரு 84 பாயிண்ட்டு, அதுவும் அந்த கடைசி நேரத்தில். மற்ற எல்லா இண்டெக்ஸ் வேர்ல்டில் இருக்குது எல்லாமே இறங்கி தான் இருக்குது. இன்க்ளூடிங் இன்றைக்கி கோல்டு சில்வர் கூட இறங்கி தான் இருக்குது. கோல்டுக்கு இது பெரிய ஆபத்து. ஏன்னா ஜெரோம் பவல் வந்து அடுத்த வாட்டி ரேட் கட் இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் கோல்டு போயிட்டாங்க. $4,215 இருந்து $4,138 வந்துட்டான். எந்த அளவுக்கு இறங்கிட்டான் பாருங்கள். ஏன்னா இந்த நியூஸ் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் குறிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தான் பெரும் ப்ராப்ளம்.
ஜெரோம் பவுல் சொன்னது ரேட் கட் வராது, அந்த 0.25 வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் கோல்டு இறங்கிட்டான், சில்வர் இறங்கிட்டான், டாலர் எப்போவுமே டாலர் ப்ளஸில் போயிடுச்சிங்க. ஏன்னா இந்த நியூஸ் வந்து டாலருக்கு பாசிட்டிவ் நியூஸ், அதனால் அவன் ப்ளஸில் போயிட்டான். மற்றபடி டவ் ஜோன்ஸு 1.25% இறங்கியிருந்தான், எஸ்எம்பி வந்து 1.5% இறங்கியிருந்தான், நாஸ்டாக் கம்போசிட் 2.25% கிட்டே இறங்கியிருந்தான். ஸோ எல்லாமே இறங்கியிருக்கு. இப்போ நடக்கிற டேக்ஸு 400 பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சிஏசி 1.5% மைனஸில் இருக்கான். எஃப்டிஎஸ்சி 2% கிட்ட டவுனில் இருக்கான். இந்த எஸ்டிஐ வந்து அவன் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு 30 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. காஸ்பி 4% இறங்கியிருக்குங்க. நேற்று தான் இவன் அதிசயமாக 1% 2% ஏறி இருந்தான். இன்றைக்கி அவனும் காலி. ஸோ இன்றைக்கி எல்லாமே காலி. நம்ம 2 இண்டெக்ஸை தவிர என்எஸ்சி நிஃப்டியும் பிஎஸ்சி சென்செக்ஸும் இவங்களும் இன்றைக்கி காலியாக தான் ஆயிருப்பாங்க. இந்த மார்க்கெட்டோட பீகார் எலெக்ஷன்னால அந்த 120 பாயிண்ட் அந்த 3 மணிக்கு வந்ததுனால நம்ம இண்டெக்ஸு தப்பிச்சிக்கிச்சு. இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எல்லாருமே இருந்தீங்கல்ல, மார்க்கெட்டு எங்கேயாவது ஏறுற மாதிரி ஒரு சீனாவது இருந்ததா எங்கேயாவது? இன்றைக்கி மார்க்கெட் ஏறி தாங்க முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல கூட கிடையாது. அந்த 100 பாயிண்ட்டுக்கே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். நான் அந்த கோடு கூட போட்டு வச்சுருக்கேன் அந்த சார்ட்டில். அவன் போன ஹையே, அவன் போன லோ, அதுக்கு நடுவில் அந்த கோட்டுக்கு நடுவிலே தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகியிருந்து. ஸோ இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் ஒரு 3 ட்ரேடு தான் பண்ணேன். அதில் 700 ரூபா தான் என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி. அதாவது நம்ம ஒன்று சப்போர்ட்டுக்கு வரணும், இல்லைனா மார்க்கெட் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்காக 26,000 போயிருக்கணும். அவன் எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல ஆணி அடித்த மாதிரி 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்ததுனால ஒரு அந்த எடுக்கணுன்ற அந்த இன்வால்மெண்ட்டே இல்லை. மட நம்ம அதிகப்படியான ஓவர் ட்ரேட் பண்ணலாம், எடுத்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும், லாஸ் தான் போயிருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸோட ரேஞ்சு ரொம்ப சுருங்கி போச்சு. ஆனால் அந்த சுருங்கின வேல்யூ கூட ஓவர் வெலாட்டிலிட்டியாக இருந்தது. அதுதான் இன்றைக்கி நடந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எல்லாரையும் முடிச்சு கட்டி தான் இருக்கும். 2 சைட்லேயும் பையரையும் முடிச்சிருக்கோம், செல்லரையும் முடிச்சிருக்கோம். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடியுதோ அப்படின்றத பார்த்தா தான் மண்டே நமக்கு ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் அப்படின்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு மண்டே மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த யூஎஸ் இறங்குறதுனால வேணுமா இறங்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அது ஃபர்தராக மேலே தான் போகும். ஏன்னா மார்க்கெட்டில் இனிமேல் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஹெவியாக இருக்கும். ஆர்எஸ்ஐயில் பார்த்தா கூட ஒன் டே கேண்டில் அவன் 63 கிட்ட இருக்கான். அந்த இஎம்ஐ 926 கிராஸ் ஓவரில் கூட அவன் மேலே தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அந்த கேப்பை ஸ்ட்ராங்காலாம் ஃபில் பண்ணலை, ஒரு 20 பாயிண்ட்டு விட்டுட்டான். ஆனால் இனிமேல் அந்த கேப்பை ஃபில் பண்ண வருவான்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நம்ம ஃபில் பண்ண மாதிரி தான் இனிமேல் நினச்சிக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே அது ஃபர்தராக கீழே இறங்குமா அப்படின்றது தெரியல. சரி, போக போக நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக்லலாம் 26,100 போகுமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி செக் பண்ணுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம நாளைக்கு சில பேர் வந்து இந்த ஈக்விட்டி ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் சிலது எந்தும் இருக்குது, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.